Good evening, everyone. Myself, Sashi. I am pursuing my third year of BA English Literature in SRM University, Ramapuram, and I belong to the co-committee of Wisdom Arcadia. Wisdom Arcadia is a literary community where we all share a common interest in literature, including reading, writing, discussing various forms of written work, such as poetry, fiction, essays, and more. So, our community conducts activities like book clubs, writing sessions, and open mic readings and literary discussions in uh, in the in in literature. And I like to say this is a student-friendly review forum. Primarily started as a review forum, we have expanded our horizon into a literary community where we engage with students, especially in literature and other areas like essay writing, where we conduct competitions. So I'd like to welcome you all again. Thanks for joining this book review forum today. I hope you all gather some knowledge here today. First, I'd like to call for the first review of today this week. It's Benjamin's Adajivitam, which has been reviewed by Harinath of Presidency College, Chennai. Welcome, Harinath. Okay. Hi everyone. Am I audible? Okay. Yes, you're audible, Hari. Go on. Okay. So, good evening, Wisdom Arcadia Club members and the core team and everyone. So, today வந்து இன்னைக்கு நம்ம புக் ரிவ்யூ ஈவெண்ட்ல நான் ரிவ்யூ பண்ண போற புக் வந்து பாத்தீங்கன்னா ஆடு ஜீவிதம். மலையாளம்ல வந்து த கோட் டேஸ் ரிட்டன் பை த ஆத்தர் த பென்யமின். ஸோ ஒரு ஃபேமஸான மலையாளம் ரைட்டர். இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து பாத்தீங்கன்னா விலாசினி அப்படிங்கிறவங்க வந்து தமிழ்ல வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஹரிநாத். ஐ எம் டூயிங் மை செகண்ட் இயர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் பிரசிடென்சி காலேஜ் சென்னை. ஸோ இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா இதுக்கு எதுக்கு இந்த புத்தகத்தோட பேர் வந்து ஆடு ஜீவிதம் வச்சிருக்காங்கன்றது நான் இந்த புக்கோட ரிவ்யூ பண்ணி முடிக்கிறப்போ கடைசியில உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கதை வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கேரளான்னு சொன்ன உடனே அதோட நேச்சர், ஃபுல்லா வந்து கோகோனட் ட்ரீஸ், அதோட அட்மைரபிள் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கேரளா. ஸோ அங்க வந்து நஜீப் முகமது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 31 வயசு ஆகுற ஒரு நஜீப் அப்படிங்கிற இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி நாவலா வந்து எழுதப்பட்டு லேக்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்து சோல்ட் பண்ணி ஒரு 2009 கேரளாக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல். ஸோ அந்த நாவலோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி வந்து இந்த நாவல் வந்து எழுதப்பட்டிருக்கு. நஜீப் முகமது அப்படிங்கிற ஒரு புதுசா கல்யாணமான ஒரு கேரளால இருக்கிற ஒருத்தவர் வந்து ஓகே கல்ஃப்ல போய் வேலை பார்க்கல, தன்னோட குடும்பத்தை பாத்துக்கணும், பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு ஒய்ஃபை வந்து பாத்துக்கணும், இன்னும் ஒரு வீடை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பில்ட் பண்ணணும், அப்புறமா இருக்கிற லோன் வாங்கி வச்ச எல்லாத்தையும் அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையுமே தன்னோட ஒய்ஃபா இருக்கட்டும், தன்னோட குடும்பத்தை, அவங்க அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வந்து நான் கேரளால இருந்து கல்ஃப் கண்ட்ரிஸ், பர்ஷியன் கல்ஃப், இந்த மாதிரி சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஸோ அங்க போயிட்டு வந்து நான் வேலை பார்த்து மந்த்லி நம்ம வந்து பணத்தை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நஜீப் முகமது அப்படிங்கிற வந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு சவுதி அரேபியால ஒரு பெரிய பாலைவனத்துல அங்க போய் மாட்டிப்பாரு. அதுல இருந்து எப்படி வெளியே வராரு, தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வைவல் டிராமாவா வந்து இப்போ த கோட் டேஸ்ன்னு சொல்லி பிருத்விராஜ் வந்து மலையாளத்துல கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கோ. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா த கோட் டேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மலையாளம் புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை. ஸோ இதை நான் இந்த புக்கை வந்து வாசிக்கிறப்பயோ பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி புத்தகங்களை புக்ஸ் பேஜஸ் டேர்ன் பண்றப்ப எனக்கு அழுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலா ஒரு ஹோப் மட்டுமே இருந்தாலுமே ஒரு நம்மளோட வாழ்க்கையில எந்த தூரத்துக்கு வேணா போயிட முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு நாவல். ஸோ நஜீப் முகமது அப்படிங்கிற ஒரு 31 வயசு கல்யாணமான ஒருத்தர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் சைனும், அவரோட ஒய்ஃப் பேர் வந்து சைனும், அப்புறம் அவங்க அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வந்து வெளியே போய் வேலை பார்க்கலாம், உங்களுக்கு வந்து பணத்தை அனுப்பலாம், ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு
அவர் வந்து ஒரு ஆத்துல மணல் அள்ளுற ஒரு வேலையை கூலி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த பணம் வந்து போதாது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வேற அப்புறம் நாளைக்கு ஒரு பையன் வந்து அவங்களுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நஜீப் முகமது வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஓகே, நம்ம வெளிநாட்டுல போயிட்டு வேலை பார்த்து நம்ம பணத்தை அனுப்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. சோ 1992 ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி வந்து அவர் வந்து இங்க கேரளா விட்டு கடனை உடனே வாங்கி 30,000க்கு வீசா வாங்கி எல்லாமே வாங்கி சவுதி அரேபியால ரியாத் ஏர்போர்ட்ல கிளம்பணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து பாம்பே வந்து ட்ரெயின்ல போவாங்க. அந்த ட்ரெயின்ல போயிட்டு பாம்பே ஒன்ஸ் ரீச் ஆனதுமே ஏர்போர்ட்ல இருந்து சவுதி அரேபியா ரியாத் ஏர்போர்ட்ல போய் இறங்கணும். அவங்க வந்து வீசா யாரு அப்ளை பண்ணாங்களோ அந்த கம்பெனி ஆள் வந்து அவங்க ஏர்போர்ட்ல வந்து வேலைக்கு வந்து கூட்டிட்டு போவாங்கங்கிறது பிளான். ஓகேவா? சோ அப்படி வந்து நஜீப் முகமது வந்து இவர் வந்து கூட வந்து ஹக்கீம் அப்படிங்கிற சொல்லி ஒரு நெய்பர் பையன். அவனும் வந்து பக்கத்து வீட்டு பையங்கிறதுனால சரி நானும் வந்து உங்க கூட வந்து வேலை பார்க்கறேன், எனக்கும் ஏதாவது உங்க கூட சேர்ந்து வேலை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நஜீப் முகமதும் அவங்க கூட இருந்த ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு பையனும், அவன் வந்து ரொம்ப சின்ன பையன், இப்பதான் ஸ்கூல் முடிச்ச ஒரு பையன். சோ அவனும் ஒரு டீனேஜ் பையனும் 2 பேருமே வந்து பாம்பே போவாங்க. ஒன்ஸ் பாம்பே போயிட்டு அங்க இருந்து வந்து ஃபிளைட் வந்து மாறுவாங்க அவங்க ஸ்டே பண்ணி. அண்ட் தென் 1992ல இந்த கதையை நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 1992ல ரியாத் ஏர்போர்ட்ல போய் இறங்கின உடனே அவங்க போய் நைட்டு நைட் ஆகிடும், 8 மணி ஆகட்டும். ஆனா அவங்க யாரு இருந்து இந்த கம்பெனிக்கு ஆள் வந்து இருப்பாங்கல்ல அவங்க வந்து கூட்டிட்டு போகணும். ஆனா நஜீப் முகமது அவங்க ஒன்ஸ் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டு பாப்பாங்க. அந்த கதையில வந்து யாருமே வந்து கூட்டிட்டு போறதுக்கும் வரமாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் போறவங்க எல்லாம் வேக வேகமா பிஸியா போயிட்டு இருப்பாங்க. அந்த ஏர்போர்ட்ல அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 8 மணி ஆகும், 9 மணி ஆகும். என்னடா அது யாருமே நம்மளை கூட்டிட்டு போக இல்லையா, நம்ம கம்பெனிக்கு வந்து விசால கொடுத்து கரெக்டா வந்துட்டோம். ஆனா ஏர்போர்ட் வந்து நம்மளை கூட்டிட்டு போக யாரும் வரலையேன்னு சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒருத்தர் அர்பாப் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. வேக வேகமா அவர் வந்து கிட்ட வந்து பார்த்து நஜீப் முதல்கிட்ட பாஸ்போர்ட் காமிங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர் வேகமா கொடுத்துட்டு அவர் வேக போயிடுவாரு. சரி இவரு தானே மறுபடியும் வந்துட்டு எங்க பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு மேலையும் கீழையும் பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. பின்னாடி வந்து ஒரு வண்டி இருக்கும். சோ அந்த வண்டி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுக்கு படிஞ்சு ரொம்ப பின்னாடி வைக்கோல்ல போட்டு ஒரு மாதிரி ரொம்ப பழைய பழைய வண்டியா இருக்கும். அவர் வந்து அர்பாபும் நஜீபுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. இவர் தான் நம்மளுக்கு கூட்டிட்டு போறாரா, என்ன இவர் இப்படி வந்தாரு பார்த்தாரு கிளம்புனாரு அப்படின்னு இருக்கும். கூட இருக்க ஹக்கீம் மாதிரி இருக்கான், இவனையும் நம்ம பத்திரமா கூட்டிட்டு போகணுமேன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த அர்பாப் வந்து பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு அவர் வந்து பின்னாடி ஏறுங்கன்னு சொல்லிட்டு டிரைவர்ல முன்னாடி உட்காருவாரு. ஒரு முஸ்லிம் கை அர்பாப். அவர் வந்து அது உக்காந்ததுக்கு அப்புறமா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரு நஜீப் ஒண்ணும் புரியாம நின்றுட்டு இருக்கப்போ பின்னாடி அந்த அர்பாப் வந்து முஸ்லிம் டர்பன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பெல்ட் கழிட்டு நஜீப்பை போட்டு அங்கேயே அடிப்பாங்க. நஜீப் ஒண்ணுமே புரியாம ஓகே இவர் தான் எங்க வேலை பாக்குறதுக்கு நம்ம கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு அந்த வண்டியில பின்னாடி போட்டு அந்த வண்டியிலேயே பாத்தீங்கன்னா பயங்கரமா துர்நாற்றம் எல்லாம் வந்துட்டு இருக்கும், பயங்கரமா ஃபவுல் ஸ்மெல் இருக்கும். அதையும் தாண்டி அந்த ஏர்போர்ட்டை தாண்டி ஒரு ஹைவேல வந்து போயிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைட் ஃபேட் ஆக அந்த ஹைவே வந்து ஒரு கரடுமுரடான ஒரு பாதையை தாண்டி ஒரு மண்ணு புழுதியை பறக்கிற ஒரு வேற ஒரு ரூட் வந்து போயிட்டு இருக்கும். நஜீப்க்கு வந்து புரியாது நம்ம வேலை பார்க்குற இடம் இங்கதானு சொல்லிட்டு அவனுக்கு வந்து யாராவது கூட்டிட்டு போவாங்கன்னு தெரியும். ஆனா யாரு நம்ம கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான போன் நம்பரோ இல்ல அவங்கள பத்தின டீட்டெயில் எதுவுமே தெரியாது. சோ நஜீப் முகமதும் ஹக்கீமும் 2 பேருமே கூட்டிட்டு ஒருத்தர் அர்பாப் வந்து ஒரு கிளம்புவாரு. போயிட்டு இறங்கின உடனே சுத்தி முத்தி பார்த்தா ஃபுல்லா கண்டுகிட்டதும் இருக்கு, கருப்பா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. அந்த நைட்ல அவர் வந்து பாத்துட்டு ஹக்கீம் அந்த கூட இருந்த ஒரு பையன் சொன்னல அவனை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த நஜீப் முகமது வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் பார்த்தா ஒரு இடத்துல கீழே அவன் துணியில எடுத்து அவனோட பை எல்லாமே தூக்கி போட்டுட்டு அவனை அந்த ஒரு இடத்துலயே விட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் காலையில அடுத்த நாள் விடியல் நடக்கும். அப்புறமா வெடிச்சு பார்த்தா சுத்தி எல்லாமே ஆடுங்களா இருக்கும். ஆட்டு கூட்டத்துல வந்து அந்த ஆட்டு கொட்டைகளை வந்து அங்க விட்டுருவாங்க. கலைஞ்சு பார்த்தோன்னே ஹக்கீம் வேற ஒரு இடத்துல ஒரு மசாரான்னு சொல்லுவாங்க. மசாரான்னா ஆட்டுக்கொட்டை, ஆட்டு தொழுவம்னு அர்த்தம். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஆடுங்க மட்டும்தான் இருக்கும், ஒரு ஆடு மேய்க்கிற இடம். அங்க வந்து அர்பாப் கிட்ட போய் இல்லைங்க நாங்க வந்து போகணும், இங்க பாருங்க எங்க வீசாவை பாருங்க, நான் வந்து வேலைக்காக வந்தேன் இங்க, ஆனா இங்க வந்து நீங்க மாத்தி கூட்டிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சீக்கிரமா போகணும் நான் அனுப்பி விடுக்கான்னு சொன்னே. அர்பாப் வந்து மேலும் கீழே பார்ப்ப பெல்ட் எடுத்து பயங்கரமா அவனை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அவனை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு லைக் அவருக்கு புரியாது வேற. ஏன்னா அவரு லாங்குவேஜும் வந்து மலையாளம், அவரு கேரளால வந்ததுனால அவர் வந்து உருதுல வந்து பேசுவாரு. அவர் எதுவுமே புரியாது. இந்த வீசா எடுத்து காமிப்பா, அந்த வீசா எல்லாம் தூக்கி போட்டுருவாரு. பாஸ்போர்ட்டையும் கிழிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கப்போ அவனுக்கு வந்து போட்டு அவனுக்கு எதுவுமே புரியாது. இனிமே அவனோட வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் அப்பதான் ரியலைஸ் பண்றான், ஓகே நஜீப் வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம தெரியாம வந்து இவங்க வந்து நம்மள புடிச்சு வச்சுட்டாங்க, இனிமே நம்மள இந்த மாதிரி தான் நடத்த போறாங்க, இந்த டெசர்ட்ல தான் நம்ம இருக்க போறோம்ன்றது வந்து அப்பதான் அவனுக்கு வந்து தெரிய வரும். அடுத்த நாள் அவனோட அந்த அர்பாப்னு சொல்லுவாங்க. அர்பாப்னா யாருன்னா அதோட முதலாளி அப்படின்னு அர்த்தம்.
சோ அந்த அர்பாப் வந்து ஒரு ஃபுல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு எனக்கு தலையில மட்டும் டர்பன் எல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க, நீங்க நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் அவர் தான் வந்து பிடிச்சு வச்சிருப்பாரு. சோ அந்த அர்பாப் வந்து இவருக்கு ஒரு அர்பாப், அப்புறம் ஹக்கீம்னு கூட அந்த பையன் அவங்க வேற ஒரு தொழுவத்துல வந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கப்போ அடுத்த நாள் வந்து அவனை ஆடுகள்லாம் வந்து ஆடுங்களை அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாலைவனத்துல கூட்டிட்டு போய் ஆடு மேய்க்க விடுறது, அப்புறம் அந்த ஆடுங்களை வந்து பால் கறக்கிறதுக்காக அருபா வந்து கொடுப்பாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த நஜீப்க்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. அந்த ஆடுகளை பார்த்தது இல்ல, அந்த ஆடுகள் பால் கறந்து எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஆடுங்களை ஒரு வாட்டி மேய்க்க போறப்போ அவனோட வாழ்க்கை வந்து இது மாதிரிதான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் இதுக்கு அப்பதான் ரியலைஸ் பண்ணுவான், ஓகே இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா அந்த பாலைவனத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. சோ அதுக்கப்புறமா அர்பா வந்து அவன் வந்து ஏர்போர்ட்ல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருப்பான். அதுக்காக வந்து ரொட்டியை வந்து சூடு பண்ணி தருவாங்க. அதுக்கு பேர் வந்து குபூஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த புத்தகத்துல. சோ குபூஸோட தண்ணியை வந்து கொடுப்பாங்க. அந்த குபூஸ் வந்து அவன் சாப்பிடாம இருந்தனால 3-4 குபூஸ் எடுத்து சாப்பிட்டு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு இந்த ஆடுகளை வந்து மேய்க்கிறது வேலை மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். சுத்தி அவன் போட்டுட்டு இருந்த ஒரே ஒரு சட்டை, அதே ஒரு துணி, அது மட்டும்தான் இருக்கும். கூட எடுத்துன்னு வந்து எதுவுமே இருக்காது. அவனுக்கு மாத்துக்கணும்னு நினைச்சாலும் எதுவுமே துணி இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ஆட்டு தொழுவத்தோட தான் அவன் வாழ்க்கையை வந்து இனிமே வாழ போறான். சோ இப்படி இருக்கிறப்போ அவனுக்கு வந்து இந்த குபூஸ் மட்டும்தான், காலையில குபூஸ் தருவாங்க. அதுக்கு மதியமும் குபூஸ், சாயங்காலமும் குபூஸ் தான். சோ அந்த ரொட்டியை தவிர இந்த பாலைவனத்துல வந்து எதுவுமே கிடைக்காது. அப்புறமா அந்த ஆடுங்களை வந்து பால் கறக்கணும்னா அந்த கறக்க கிட்ட போனா அது வந்து ஆடுங்களை எட்டி உதைச்சு முட்டி மோதிட்டு இருக்கும். இப்படிதான் அந்த நஜீபோட கதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து முதல் பாகத்துல வந்து ஆரம்பிக்கும். அண்ட் அவர் வந்து இனிமே ஆடு மேய்க்கிற அனுப்புவாரு. அர்பாப் வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக நஜீப் வந்து துரத்தி விடுவான். அந்த மாதிரி ஆடு மேய்க்க ஒரு வாட்டி போறப்போ ஓகே நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம், தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நஜீப் ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிப்பாரு. ஆனா ஓடிட்டு இருந்த பின்னாடி வந்து அர்பாப் அதை பார்த்துட்டு ஆஹ் ஒட்டகத்துக்கு மேல வந்து அவர் பிடிச்சிருவாங்க. அவர் பிடிச்சிட்டு வந்து அவர் கையில என்ன கிடைக்குதோ அந்த துப்பாக்கியாலே தலையில போட்டு அடிப்பாங்க. சோ அப்ப இருந்த வரைக்கும் ஓகே நஜீப்போட வாழ்க்கை இது மாதிரிதான், இந்த ஆடுகளை மேய்க்கணும், இந்த சுத்தி பாலைவனம் தான், தப்பிச்சு போகணும்னு நினைச்சா கூட அர்பா வந்து பின்னாடி வந்து பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதை வந்து நகர்ந்துட்டு இருக்கும். சோ அங்க பாலைவனம் சொல்றப்போ கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் ஃபுல்லா மணல் தான், மணல் அப்படின்ற இருக்கப்போ ஆனால் எங்கேயும் ஓட முடியாது. ஓடினாலும் உயிர் தப்பிச்சிருக்கணும்ல, அப்ப தண்ணி வேணும், தண்ணியும் இருக்காது. அங்க இருக்கிற இந்த ஆட்டு மசாலால ஆட்டுக்கு வைக்கிற தண்ணியை மட்டும்தான் நஜீபும் வந்து சேர்ந்து குடிச்சிட்டு ஆடுங்களா அவனோட வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பான். சோ அந்த புத்தகத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆஹ் இங்க இருந்து தப்பிச்சு போனா தானே ஓகே வெளியே ஒரு உலகம் இருக்கு, என்னோட குழந்தை சாரி தன்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, தன்னோட ஃபேமிலி வந்து அம்மா வந்து கேரளால இருக்காங்க, எங்க இருந்து தப்பிச்சு போனா தானே எனக்கு வந்து போய் பார்க்கணும் அவங்க அப்படின்னு ஹோப் இருக்கும். எனக்கு எங்க தப்பிக்கவே முடியாதுங்கிறப்போ எனக்கு இருந்த ஒரு வேலைங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளை வந்து பாத்துக்கணும், இந்த ஆடுகளுக்கு தண்ணி காட்டணும், ஆடுங்களை வந்து ப்ராப்பரா மேய்ச்சிட்டு கூட்டிட்டு வரணும், நடை போதும்னு சொல்லுவாங்க. காலையில வந்து ஆடுங்களை மேய்க்க விட்டுட்டாங்கன்னா அப்படியே சாயங்காலமா பொழுது சாயறப்போ அந்த ஆடுகள்லாம் மொத்தமா ஓட்டிட்டு வந்து இந்த மசாலால் வந்து கட்டணும். ஆடுகளை வைக்கக்கூடிய ஏதோ ஒரு தண்ணி அது மட்டும்தான் குடிச்சிட்டு அங்க அர்பா கொடுக்குற அந்த குபூஸ் அந்த ரொட்டியை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இவரோட வாழ்க்கை வந்து நஜீபோட வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கும். சோ அந்த நஜீப் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ண பேரு சோ வெளியே போகணும்னு நினைச்சாதானே நான் வந்து என்னோட பொண்டாட்டியை வந்து பார்க்க முடியும். ஆனா எனக்கு அந்த ஹோப்பே இல்ல, சுத்தி நான் அந்த பாலைவனத்துல தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு அப்படின்ற அவ்வளவு அந்த லைன்ஸ வந்து புக்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்னொரு லைன் வந்து சொல்லியிருப்பாங்க என்னதுன்னா, தன்னோட ஒய்ஃப் வந்து அங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க, அவங்க கேரளாலே விட்டுட்டு வந்திருப்பாங்க. சோ லைக் தன்னோட ஒய்ஃப் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அது எந்த ஹோப்புமே இல்லாம இப்படியேதான் வந்து அவரோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும். சோ இதுக்கப்புறமா அவர் வந்து எப்படி நகர்ந்து வந்து தன்னோட தப்பிச்சு போயிட்டு இந்த பாலைவனத்துல இருந்து போறாரு அப்படிங்கறது வந்து இந்த கதையில வந்து செகண்ட் பார்ட்ல வந்து சோ 3 பார்ட் இருக்கு. சோ அதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சோ அந்த பாலைவனத்துல இருக்கிறப்போ எனக்கு இருந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிற எண்ணங்கள் என்னன்னா, என்னோட ஒய்ஃபை பார்க்கணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. இருந்து அந்த சுத்தி இருக்கிற அந்த வெயில் காயிற இடத்துல ஏதோ ஒரு குட்டி நிழல் இருந்தா மட்டும் போதும், எனக்கு அந்த நிழல்ல போய் ஒதுங்கிட்டா எனக்கு அதுவே போதுங்கிற அந்த மாதிரி நினைப்பு மட்டும்தான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல வந்து அந்த கேரக்டரை பத்தி மென்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு தனிமையையும் அந்த ஒரு சோகத்தையும் தாண்டி அந்த ஒரு தன்னோட ஒய்ஃப் அவங்களோட நினைவுகளை மட்டும் வச்சுட்டு ஒரு ஆடா வாழ்ந்து இந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா
அந்த பாலைவனத்துல வந்து மழை பெய்யும், அந்த சவுதி அரேபியா பாலைவனத்துல. அந்த மழையை வந்து பாக்குறப்போ சுத்தி ஆடுங்கள்லாம் ஓடிட்டு இருக்கும். அப்புறமா அர்பாப் வந்து ஒரு அந்த மசாரா அந்த கூடாரத்துக்குள்ளே இருப்பாரு. உள்ள போய் பார்த்து நஜீப் என்ன பண்ணுவான்னா அந்த ஆடுகளை ஓட்டிட்டு வந்து உள்ள விட்டுட்டு உள்ள போய் பார்ப்பான். போய் பார்த்தா அர்பாப் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. ஏன்னா அவரோட லைஃப்ல வந்து மழையே பார்த்தது இல்ல. மழை பார்க்காம அந்த ஒரு டைம் மழையை பார்த்ததும் சுத்தி வந்து மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி வந்து விழுந்திருக்கும். சோ அந்த கீழே துப்பாக்கி எடுத்து அந்த அர்பாவை சுட்டுட்டு ஓடிட்டா அவர் வந்து தப்பிச்சுவாரு. ஆனா அப்பவுமே நஜீப் வந்து எதுவுமே பண்ணாம, இல்ல அல்லாஹ் வந்து எனக்கு ஒரு அந்த ஓமன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து எனக்கு எதுவுமே சொல்லல. சோ அவரோட ஆர்டர் இல்லாம நான் எப்படி தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு, இல்ல அதுக்காக நான் சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும். இவரே என்ன பார்த்து பயந்துட்டு இருக்காரு. சோ இவரை கொண்டுட்டு போனது ஒரு கோழைத்தனமா இருக்கும்னு சொல்லிட்டு, அவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட கடவுள் நம்பிக்கை மட்டும்தான். அல்லாஹ் தான் என்ன காப்பாத்த போறாரு. எப்படியாவது காப்பாத்துவாரு, என்ன பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து நஜீபோட கேரக்டரைசேஷன் வந்து இருக்கும். சோ இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஹக்கீமுன்னு சொன்னேன்ல, அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மசாரால வந்து விட்டிருப்பாங்க. அவருக்கு வந்து இன்னொரு அர்பாப் வந்து அவரை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் வந்து நெஞ்சில எட்டு உதைக்கிறது, தண்ணிக்குள்ள வந்து தலையை முக்கி கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு புலம்பெயர் இந்தியரோட அந்த வேலைக்காக போறவரோட கஷ்டங்களை வந்து இது உண்மை கதையை பேஸ் பண்ணி இந்த கதாபாத்திரங்களை வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க. லைக் அவரு அந்த ஆடுகளோட வாழ்க்கையில வந்து ஆட்டுக்குட்டி வந்து பிறக்கும். அந்த ஒரு பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி வந்து நஜீப் வந்து பார்த்து அந்த பிரசவம் ஆடு பிரசவிக்கிறத பார்த்து அது புதுசா ஒரு குட்டி போடும். அந்த குட்டிக்கு வந்து நபீல்னு ஒரு பேர் வைப்பாங்க. ஏன்னா தன்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க கேரளால. சோ அப்படி இருக்கப்போ ஓகே, தன்னோட குழந்தை அந்த ஆட்டுக்குட்டி வந்து தன்னோட குழந்தைய நினைச்சிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை வந்து வளர்ப்பாங்க. அதையுமே வந்து ரொம்ப அழகா வந்து இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அப்படின்னு பேர் பேர் வச்சுட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ நடுவுல வந்து அந்த ஆடுகளை ஓட்டிட்டு வர்றது, இந்த மாதிரிதான் அந்த பகுதி வந்து நகர்ந்துட்டு இருக்கும். சோ இதுல போயிட்டு இருக்கப்போ ஹக்கீம் வந்து ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளியே வருவான். சோ வெளியே வந்துட்டு நஜீப் வந்து தனியா சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்திப்பாங்க ஒரு பாலைவனத்துல ஆடுங்களை ஓட்டிட்டு போகிறப்போ. அப்போ வந்து ஹக்கீம் சொல்லுவான், இல்ல இல்ல நம்ம சீக்கிரமா தப்பிச்சு போயிடலாம். நம்ம தப்பிச்சு போறதுக்காக ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்னா அந்த ஒரு பேப்பர்ல காகிதத்துல எழுதி கிறுக்கி வச்சுட்டு அந்த முள்செடியில வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. சோ அதை வந்து நஜீப் எடுத்து படிச்சு பார்ப்பாங்க. இல்ல நம்ம தப்பிக்க போறோம். இங்க புதுசா ஒரு அடிமை வந்து வந்திருக்கான். நம்மள மாதிரியே ஒருத்தன் வந்து மாட்டிக்கிட்டான். அவன் பேர் வந்து இப்ராஹிம். இப்ராஹிம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டுக்காரன். சோ அவனுக்கு வந்து இந்த பாலைவனத்துல தப்பிச்சு போற வழி எல்லாம் தெரியும். சோ அவன்கிட்ட நம்ம உதவி கேட்டிருக்கோம். அவனும் நம்மள கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். நமக்கு கொஞ்ச நாள் பொறுத்துட்டு இருங்க நஜீப், நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த கதை வந்து அவன் எப்படி தப்பிச்சு போறாங்கிறத வந்து அந்த புத்தகத்தோட அடுத்த பாதியில வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இந்த கதை வந்து நான் லீனியரா வந்து இந்த புக்ல வந்து ஸ்டோரி வந்து போயிட்டு இருக்கும். எப்படின்னா அவர் வந்து ஒரு ஜெயில வந்து இருப்பாங்க. ஸ்டார்டிங் சீனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயில வந்து நஜீப் வந்து தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருப்பாங்க. அங்க வந்து அந்த ஜெயில் வாழ்க்கை கூட கைதிகளோட அந்த சவுதி அரேபியால ஒரு ஜெயில இருப்பாரு. சோ அதுல வந்து எப்படி பாத்தீங்கன்னா அங்க இருந்து அர்பாப் வந்து ஒவ்வொரு டைமும் தன்னோட தப்பிச்சு போன கைதிகள் வந்து இந்த ஜெயில இருக்காங்களா, இந்த ஜெயில இருந்தாங்கன்னா அவனை வந்து புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அகைன் அவனோட வாழ்க்கை ஃபுல்லா அதே மாட்டிக்கிட்டான். அது கம்ப்ளீட்டா அவனோட வாழ்க்கையோட எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்திலே கழிப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ நஜீப் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் வந்து சரண்டர் ஆகி இந்த சவுதி அரேபியா ஜெயில இருப்பாங்க. தன்னோட நஜீப் வந்து யாரு அந்த ஏர்போர்ட்ல பார்த்தானோ அதே அர்பாப் வந்து திரும்பி வருவாரு. நஜீப் வந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்த உடனே நஜீப் வந்து பார்ப்பான், ஆமா அந்த அர்பாப் தான் நம்ம ஏர்போர்ட்ல பார்த்த அதே அர்பாப் தான். இப்ப பார்த்துட்டான்னா நம்ம புடிச்சு இழுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அகைன் தப்பிச்சு போனதும் அகைன் பாலைவனத்துல தான் போயிடும். அதுக்கப்புறம் என் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். அங்க ஸ்டாப் பண்ணி அதோட பிளாஷ்பேக்கை தான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்ல வருவாங்க. அதுதான் இந்த புக்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ எப்படி அந்த கேரளால இருந்து எப்படி சவுதி அரேபியா போனா, அதுக்கப்புறம் எப்படி மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு சோ இப்ப நம்ம கதையோட மிடில்ல வருவோம். சோ அப்படி போயிட்டு இருக்கப்போ நஜீப் வந்து ஒரு திட்டம் தீட்டுவாங்க. சோ அந்த அர்பாப்னு சொன்னாங்கல்ல, அவரோட ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே தன்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு வந்து நான் வெளியே போக வேண்டிய தேவை இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாருமே இந்த மசாலால இந்த ஆட்டை வந்து பாத்துக்கோங்க. சோ அந்த ஆட்டை பாத்துட்டு இருக்கப்போ நான் இன்னும் 2 நாள்ல வந்து திரும்பி வந்துருவேன். நீங்களும் இந்த பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நஜீபை வந்து தனியா விட்டுட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு நைட் வந்து நஜீப், அவரோட கூட இருந்த பையன் ஹக்கீம், அப்புறம் புதுசா கைதியா உதவுறது வந்து
அந்த கைதியா வருவாங்களே இந்த ஆப்பிரிக்கா நாட்காரர் அவர் இப்ராஹிம். சோ 3 பேருமே நைட்டோட நைட்டா தப்பிச்சு போலான்னு ஒரு திட்டத்தை தீட்டி அந்த அர்பாப்லாம் வண்டியில ஏறி கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்களும் அந்த 3 பேருமே கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஓட ஆரம்பிப்பாங்க. சரமாரியா எவ்வளவு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் உயிர் தப்பிக்கிறதுக்காக நைட்டோட நைட்டா கிளம்பிடுவாங்க. அவங்க அர்பாப் கிளம்பிக்கிறோம் ஓட ஆரம்பிச்சுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்போ பக்கத்துல வேற வேற மசாரால இருந்து வேற யாரோ ஓடுறாங்கன்னு தெரிஞ்சு துப்பாக்கியால சுடுவாங்க. அதெல்லாம் கீழே விழுந்து தப்பிச்சு இப்படியே உருண்டு பிறண்டு ஓட ஆரம்பிப்பாங்க. நஜீபும் ஹக்கீம் அப்புறம் இப்ராஹிமும் நாட்கள் போக போக அவங்க நடந்துட்டே இருப்பாங்க. காத்து வீசுற திசையும் பார்த்து இப்ராஹிம் வந்து அவனோட பொறுமையா கூட்டிட்டு போவாங்க. நிறைய தடவை தண்ணி இல்லாம நாக்கு வறண்டு அவனோட கால்கள் எல்லாமே புண்ணாகி இருக்கும். சோ நஜீப் வந்து ஃபுல்லா அந்த கிட்டத்தட்ட 3 வருஷம் மேல வந்து பாலைவனத்துல இருப்பான். தன்னோட போட்டுட்டு இருந்த ஒரே ஒரு துணி அதுவுமே வேர்வையால நனைஞ்சு ஒட்டிட்டு இருக்கும். கால் எல்லாமே புண்களாகி நடக்க முடியாம இருக்கும். அந்த செப்பலுமே ஈரத்தோட பிச்சுக்கிட்டு இருக்கும். சோ தன்னோட வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளோட ஆடாதான். அந்த அர்பாப்க்கு தெரியாம ஆடுக வைக்கிற தண்ணியோட எடுத்து குடிப்பாரு. அப்புறம் அந்த ஆடுக வைக்கிற அந்த கோதுமையை வந்து பச்சையா சாப்பிடுவாங்க. சோ அந்த பச்சையா சாப்பிடுற கோதுமை கூட எனக்கு சுவையா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த உயிர் பிழைக்கிறதுக்காக அந்த கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட அந்த கோதுமை சாப்பிடுறது கூட எனக்கு டேஸ்டா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்கப்போ அந்த 3 பேருமே தப்பிச்சு ஓடுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகிறப்போ ஹக்கீம் வந்து பாத்தீங்கன்னா அவனால நடக்கவே முடியாது. இருந்தாலும் அவனை தோல்ல சுமந்துட்டு தூக்கிட்டு போவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்க்கு மேல சுத்தி எங்க பார்த்தாலும் மணல் மட்டும்தான் இருக்கும். இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறோங்கிற ஒரே ஒரு ஹோப் மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அவன் நஜீபை பொறுத்த வரைக்கும் ஓகே கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு. அல்லாஹ் வந்து ஏதோ ஒரு சைன் கொடுப்பாரு. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு ஹக்கீமையும் கூட்டிட்டு போவாங்க. அப்படி தப்பிச்சு போகிற அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாம்புங்கள்ல எல்லாமே இந்த ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க இந்த புக்கை வந்து படிங்க ஃபுல்லா. ஸோ யூ கெட் வாட் அட்வென்ச்சரஸ் ஜேர்னி இட் வாஸ். ஸோ அப்படி போகிறப்போ நிறைய பாம்புங்கள்ல நூத்துக்கணக்கான பாம்பு ஒரே டைம்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ட்ரூ ஸ்டோரி. ஸோ அப்படிங்கிறப்போ அவன் மண்ணோட மண்ணா புதைஞ்சிருவாங்க. ஸோ எப்படின்னா அப்படியே படுத்துருவாங்க. அந்த பாம்புங்களை ஊர்ந்து போயிட்டு இருக்கும். அப்புறமா திடீர்னு பாத்தீங்கன்னா ஹக்கீம் வந்து என்ன பண்ணுவான்னா அவனுக்கு புத்தி பேதலிச்சு மாதிரி ஆகிட்டு பயங்கரமா போய் கத்தி மண்ணெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டதுனால அவனை சைக்காலஜிக்கலா அவனு வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கும். சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, சுத்தி எங்க பார்த்தாலும் நாக்குலாம் வறண்டு புண்ணாகி கால்லாம். சோ அப்படி இருக்கப்போ அந்த சுத்தி எங்க பார்த்தாலும் பாலைவனம் மட்டும்தான் இருக்கும். இந்த திசையில போனா நம்ம தப்பிப்போம் கூட. வாயில இருந்து ஃபுல்லா வந்து ரத்தம் வந்து அந்த மணல் புயல்ல அடிச்சுட்டு அவனை இறந்துருவான். கூட இப்ராஹிமும் நஜீப் முகமது மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க எப்படி அந்த பாலைவனத்துல இருந்து தப்பிச்சாங்கிறது இந்த புத்தகத்தோட அடுத்த பாட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ புக்கே வந்து 3 பார்ட்ஸ் டிவைட் பண்ணி அந்த கடைசி பாட்டை தான் எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்படி போகிறப்போ ஒரு ஃபுல்லா கடற்கரை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. ஏன்னா அது வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க. இங்க நிறைய பாலைவனம்ல பாத்தீங்கன்னா வந்து மிராஜ்ன்னு சொல்லுவாங்க. சோ தண்ணி இருக்கும் ஆனா அது போய் காணல் நீர். சோ அப்படி போகிறப்ப தண்ணியும் இருக்காது. இன்னொரு நாட்கள் போக போக தண்ணியே இல்லாம வாரக்கணக்கா அவங்க வந்து நஜீபும் கூட இப்ராஹிம் அப்படிங்கிற ஆப்பிரிக்காக்காரனும் வந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து நஜீப் பார்ப்பான். தூரத்துல இருந்து தண்ணி தெரியற மாதிரி இருக்குன்னு சொல்லி கிட்ட போய் ஓடி பார்த்தா உண்மையாவே இருக்கு. ஒரு குட்டை தான். அந்த தண்ணியில குட்டை இருக்கும். சோ கிட்ட போய் நஜீப் குடிக்கலான்னு போகிறப்போ கூட இந்த இப்ராஹிம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவனை போட்டு காலை பிடிச்சி இழுத்து இல்ல தண்ணி குடிக்க சொல்லிட்டு தடுப்பாங்க. நஜீப் கொண்டே போயிடுது. நான் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாதான் சாகருக்கு முன்னாடியாச்சும் தண்ணி நாக்குல படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காலை விட்டுறான்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு நஜீப் வந்து அழ ஆரம்பிச்சிருவார் ஒரு பாயிண்ட்க்கு மேல இந்த கொல்லப்பாக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ராஹிம் அவனை பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு அந்த நாக்க நீட்ட சொல்லிட்டு அந்த துணியை வந்து பாதியா கிழிப்பான். அந்த துணியை கிழிச்சு அந்த ஓடையிலுக்கு தண்ணி எடுத்து ஒவ்வொரு டிராப்பா வந்து விடுவான். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே படாத ஒரு நாக்குல திடீர்னு வந்து ஒரு தண்ணியை எடுத்து நம்ம வேகமா குடிக்கிறோம்னா அந்த இறங்குற ஒவ்வொரு டிராப்புமே ஆசிட் பட்ட மாதிரி வலிக்குமா. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் என்ன பண்ணுவான்னா அந்த துணியை கிழிச்சு நாக்குல வந்து ஒவ்வொரு டிராப்பா வந்து ஒத்தரம் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து குடிக்க விடுவான். அப்புறம் இந்த நஜீப் வந்து புரியும். சே இவனை போய் நம்ம சந்தேகப்பட்டோம், இவனை போய் நம்ம திட்டிட்டு இருந்தோமே, ஆனவன் நம்ம உயிர் காப்பாத்துக்காக இவன் பண்ணியிருக்கான். சோ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நடந்துட்டு இருப்பாங்க.
நைட்டு முழுக்க நடப்பாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு மேல பாத்தீங்கன்னா காலையில வச்சு பார்த்தா இப்ராஹிம் வந்து இருக்க மாட்டான். அவன் எங்க போனாலும் தெரியாது. அடுத்த நாள் பார்த்தா நஜீபும் வந்து அவரு தொலைச்சிருவாரு. நடுவுல வந்து இந்த கதையிலேயே வந்து இப்ராஹிம் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. சோ அப்படி போயிட்டு இருக்கப்போ நஜீப் வந்து ஒரு ரோடு வந்து தெரிய ஆரம்பிக்கும். மடல் நடந்து நடந்து. அந்த ரோட்ல வந்து போகிற ஒவ்வொரு வண்டியுமே வந்து அவங்க நஜீப பார்க்காம வேகமா போயிடுவாங்க. கடைசியா ஒரு கார் நிக்கும். அவரு வந்து அந்த கார்ல வந்து ஏத்த விடுவாங்க. அவரு பின்னாடி வந்து பார்த்தா பயங்கர ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு கண்ணாடியில ஓப்பன் பண்ணிருவாங்க. நஜீபும் வந்து அவர்கிட்ட தண்ணி கேட்பாரு. தண்ணியும் 2 பாட்டில் குடுப்பாங்க. தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா அவரு போயிட்டப்போ ஒரு சிட்டிக்கு வந்து மூவ் ஆகிடுவாங்க. ஓகே நம்ம பார்த்துட்டோம். இங்க இருந்து தப்பிச்சு போகணும். யார்கிட்ட உதவி கேட்கலாம்? ஈவன் அதுல இருந்து அந்த லைன்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் பிச்சை கூட எடுத்து பார்த்துட்டேன். ஆனா யாருமே என்ன கண்டுக்கல. அந்த முகத்து ஃபுல்லா தாடி. தாடி வச்சுட்டு அ எதுவுமே 3 வருஷமா நான் தண்ணீல வந்து குளிக்கவே இல்ல. சோ அவ்ளோ அழுக்கான சட்டை. கிட்ட போனாலே யாருமே வந்து என்னோட ஃபவுல் ஸ்மெல்ல பார்த்துட்டு அந்த துர்நாற்றம் பார்த்துட்டு கிட்டயே வரமாட்டாங்க. எங்கிருந்து வந்தான்? அப்படிங்கிற மாரி தான் பார்ப்பாங்க. சோ அப்படி போகுறப்போ குஞ்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா, ஆ கேரளால இருந்து இங்க வந்து கடை வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆளு. அவர் வந்து பார்த்துட்டு ஓகே இவரு எங்கேயோ மயங்கி விழுந்திருக்காரு தண்ணியிலன்னு சொல்லிட்டு அவர ரெஸ்க்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவரோட முடி எல்லாமே வெட்டப்பட்டு, அப்புறமா அவரோட தாடி எல்லாமே மொத்தமா ஷேவ் பண்ணி, அப்புறம் குளிக்க வச்சு அவர கம்ப்ளீட்டா ஒரு மனிதனா லைக் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா ஒரு குஞ்சிக்க வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஓகே உங்களுக்கு நம்பர் ஏதாவது தெரியுமா? உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்கள அனுப்புறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து எனக்கு ஒய்ஃபோட நம்பர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர் குடுப்பாங்க. ட்ரை பண்ணுவாங்க. அது கிடைக்காது. சோ அப்புறம் வந்து அகைன் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஓகே இவர கேரளாக்கு அனுப்பணும். ஆனா இவர வந்து டைரக்ட்டா அனுப்ப முடியாது. ஏன்னா அவரோட பாஸ்போர்ட்டும் நம்ம கிட்ட இல்ல. இதுக்கு என்ன பண்ணலாம்ன்னு நீங்க வந்து ஜெயில்ல போய் சரண்டர் ஆயிடுங்க. ஏன்னா நாங்க தப்பிச்சு வந்துட்டேன். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, நீங்க ப்ராப்பரா ஜெயில்ல போய் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, அவங்களே வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் சொல்லிட்டு அவங்களே அந்த சவுதி அரேபியா எம்பசியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள வந்து அவங்களோட இந்தியாவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு, அவங்களே ஃப்ளைட் எல்லாமே பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அவங்கள அனுப்பிடுவாங்க. அவங்களே வந்து ஃப்ளைட்ட ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து ஜெயில்ல போய் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா குடுப்பாங்க. அவருமே இன்னொரு கூட ஒரு அ ஒருத்தர் வருவாரு. அவருமே வந்து ஓகே சொல்லிட்டு நாங்க ஜெயிலுக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி ஜெயில்ல தங்கிட்டு இருக்கப்போ எங்க ஸ்டோரி வந்து கனெக்ட் ஆகும். அகைன் வந்து அந்த அர்பாப் ஒவ்வொரு பக்கத்துல கூட இருந்த வருவார்ல. அந்த ஜெயில்ல என்ன வழக்கம்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு அர்பாப் வருவாரு. யாரெல்லாம் அந்த ஜெயில்ல லைனா நிக்க வச்சுட்டு எல்லாரையும் பார்ப்பாங்க. இவன் தப்பிச்சு வந்தானா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அர்பாப் வந்து யார் வந்து இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவன் ஜெயில்ல போயிட்டு சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரோ, அவரோட பெர்மிஷனோட அங்கேயே இழுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல சாகுற வரைக்கும் அதே டெசர்ட்லயே தான் தன்னோட வாழ்க்கைய கழிப்பாரு. அர்பாப் போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. ஆனா அடிமை மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கப்போ, அவனோட நஜீப் முகமது வந்து இருக்கப்போ, அவரோட அர்பாபும் வந்துருவாரு. ஏன்னான்னு சொல்லி பாக்குறப்போ, இவரு ஆனா அந்த அர்பாப் பார்த்துட்டு அவரு பார்க்காத மாரியே அவரு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவரு போய் அந்த ஆபீசர்ஸ் கிட்ட கேட்கிறப்போ, இல்ல இவன் உன்னோட விசாலயே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. கதை எப்படி முடியும்னு பாத்தீங்கன்னா, நஜீபோட விசா வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, அந்த அர்பாப் வந்து மாத்தி தான் கூட்டிட்டு போயிருப்பாரு. நஜீப் அவனோட ஆளே கிடையாது முதல்ல. அவரோட விசா வந்து இவரோட இவர் கீழவே வரல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அர்பாப் வேற ஒரு ஆளா தான் நஜீப்ன்னு சொல்லி மாத்தி தான் கூட்டிட்டு போயிட்டு உள்ள அந்த டெசர்ட்ல வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் நஜீப் முகமது வந்து எப்படி அவன் போறான்றது அந்த ஜெயில்ல தான் அந்த கதை வந்து முடியும். கதையில வந்து அந்த எம்பசிஸ் எல்லாம் ஆபீஸ்ல எல்லாம் ரீட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேர் ஒவ்வொரு வாசிக்கிறப்போ நஜீப் முகமது அப்படின்னு இருக்கும். நஜீப்க்கு வந்து ஒண்ணுமே புரியுது. நம்ம பேர் தான் வாசிக்கிறாங்களா? நம்மள தான் ஃபிளைட்ல வந்து கூப்பிடுறதுக்காக கூப்பிடுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் கிட்ட போய் கேட்பான். ஆமா நஜீப் முகமது தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா நான் போகணும்னு சொல்லிட்டு அவர் ஃபிளைட்ல வந்து எல்லாமே அவரோட நிமிஷம் கண் கலங்கிருவாரு. அதுக்கப்புறம் அவரோட அவர் குஞ்சிக்கான்னு சொல்லல அந்த மலையாளம் அந்த கம்பெனியோட ஓனர். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஃபோன் பண்ணி உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறியான்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. அது வந்து புத்தகத்தோட கடைசி பக்கங்கள்ல இருக்கும். அத படிக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த புக்ல வந்து உங்கள அறியாமயே வந்து அவ்ளோ கண்கள் தண்ணி வர ஆரம்பிச்சுரும். அவர் வந்து பேசுவாரு, சைனோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. 2 பேருமே அவரு குரல் கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சுருவாங்க. என்னோட ஒய்ஃப வந்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டா. சைனோ வந்து எங்க அ ஏன் இவ்வளவு நாள் என்ன பார்க்க வரல? 3 வருஷம் எங்க போனீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டிக்கு கேட்க மாட்டாங்க. அப்புறமா பையன் வந்து பிளே ஸ்கூல் போயிருக்கான். நபீல் வந்து பிளே ஸ்கூல் போயிருக்கான்னு சொல்லுவாங்க. அர்பா சாரி நஜீப் வந்து அழ ஆரம்பிச்சுருவான். ஏன்னா, நீங்க வந்து அந்த கதையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட பையனுக்கு பொறந்தா அந்த பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து நபீல்னு பேர் வச்சு வளர்த்துட்டு இருப்பான். அந்த ஆட்டுக்குட்டியும் செத்து செத்து போயிடும். சோ அப்ப வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உண்மையாவே அவனுக்கு பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல அவனுக்கு பையன் தான் பொறந்திருக்கும். அவன் பையன் பேர் நபீல்ன்னு சொல்லுவாங்க. அப்புறமா தன்னோட சைனு அந்த ஒய்ஃப் என்ன சொல்லுவான்னா,
இல்ல அம்மா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வரலன்னு சொல்லிட்டு அந்த மன வேதனையிலேயே இறந்துட்டாங்க. சோ இப்போ நீங்க திருப்பி எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே அவனால அழுகை அடக்க முடியாது. அந்த ஃபோன் கால்லயே அழுதுட்டு அந்த ஃபோனை வச்சிருவான். அதுக்கப்புறமா ஃபிளைட்ல வந்து போயிட்டு அவனுக்கு சீட் வந்து குடுத்துருவாங்க. ஓகே நீங்க கிளம்பலாம். இந்தியாவுக்கு வந்து நீங்க மறுபடியும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிப்பாங்க. அந்த கதையில வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மசாராவில் ஆடுகளை ஓட்டிச் சென்று அடைத்த காட்சியை என்னால் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. நானும் அந்த ஆடுகளில் ஒருவன். என்னுடையது ஒரு ஆட்டின் வாழ்வு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. தன்னுடைய மொத்த வாழ்க்கையில 3 வருஷம் வந்து அந்த அந்த டெசர்ட்ல தான். இதுவே நம்மளா இருந்தா வந்து சர்வைவே ஆக முடியாம அங்கேயே வந்து சூசைட் பண்ணி அங்கேயே வந்து இறந்திருப்போம். ஆனா ஒரு ஹோப் மட்டும்தான். ஸோ கடவுள் வந்து இருக்காரு, ஓகே அல்லாஹ் நம்மள பார்த்துப்பாருன்னு ஒரு மனுஷன் தன்னோட ரிலிஜியஸ் மேல இருக்கிற அந்த ஃபெய்த்தோ, இல்ல காட் மேல இருக்கிற அந்த பிலீஃபோ, அந்த ஒரு ஹோப் மட்டும் இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு ட்ராஜடிக்கான இன்சிடென்ட்டா இருந்தாலும், வி கேன் மூவ் ஆன், வி கேன் ஃபைண்ட் அ லைட் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வைவல் நாவல். ஸோ வந்து நீங்க Amazon இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் ஷாப் பண்ணி நீங்க வாங்கலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 தான். கேரளால 2009க்கான சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கின ஒரு நாவல். ஸோ இது வந்து எவ்ரி ஒன் ஹாவ் டு ரீட் அப்படின்னு சொன்னா அந்த புக் வந்து நான் சொல்லுவேன். ஒரு முறையாச்சும் நீங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து நீங்க படிச்சு பார்க்கணும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணிருந்தாங்க. ஈவன் வந்து இது வந்து மலையாளம்ல வந்து ஒரு படமாவே வந்திருக்கு. த கோட் டேஸ் ஆடி ஜீவிதம் சொல்லிட்டு பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாங்க. சோ அந்த படத்துக்கு வந்து ஒன் டே முன்னாடி இருக்கிறப்போ ஓகே இந்த நாவல் ஃபுல்லா படிச்சிருந்தா நம்ம எஃப்டிஎஃப்எஸ் போகணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒன் டேல வந்து இந்த நாவல் படிச்சேன். இட் வாஸ் ஈஸி ரீட். ஸோ படிக்கிறப்பவே உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு. நான் நிறைய ஸ்பாய்லர்ஸ் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் நீங்க வந்து ரீட் பண்றப்போ இட் வில் பி அட்வென்ச்சரல் ஜேர்னி. ஸோ கண்டிப்பா இந்த புக்கை வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you, Harina. That was a beautiful review. Very descriptive, actually. Very calmly, we got to know what was suffered there. Actually, I watched the movie 2 weeks back. That is Artist, where Prithviraj starred in it. And when I watched the interviews of the movie, because I am a very big movie buff, and when I got to know that he put half of his life in the making of the movie, it was Yeah. very inspiring. Actually, also the real, Najib. I watched him. I watched his own interview, and like whatever you said, like in Benjamin's novel, seems to be like mirroring his life actually. Like அவர் என்ன வந்து அண்டர்கோ பண்ணாருன்னு நம்ம வந்து இந்த புக் படிச்சாலே தெரிஞ்சுக்க முடியும்ன்ற அளவுக்கு it is mind blowing, right? Like a man who's and stranded in somewhere around the desert in those sand dunes, spending all his life, 3 years of his life alone, leaving his wife back in home in another country. It will be very devastating and tragic because like emotions mind like pain and hope and loss of faith. And I wanted to ask you this because in the movie storyline is pretty much same. Like அவங்க வந்து மூவில புக்க விட்டு அவங்க deviate ஆகல. Whatever Prithviraj has shot in the movie, it is very much same. But in the movie, Najib actually loses his faith in God. At one point of time in the movie, he'll be like, I am losing the faith in God. He will whine to Allah saying, why are you making me suffer like this? I want to run from you. I want to go back to home. I want to go back to Sainu Solite. He will cry. But in the book, it seems like he has restored and his faith has been strengthened more, right? But in the movie, I have found a thing that the only thing that made him have hope was his wife, because he'll have that button of his shirt as a very other metaphor. Like he keeps on looking at that button and he reminds that okay, his wife is back at home and she will be waiting for him, because he wouldn't even call her once and say that I have reached here, but he still holds on to that hope and he will keep on clinging to it. Just a little button. It's so beautiful. Araga shoot panipanga. And he carries that button till till he boards the flight. So I personally think, as as a firm lover of movies, I shouldn't do bias for both the book and the movie. But I think it was a hope that he had, that he will go back to his wife. But what do you think? You read the book. I didn't read the book. I watched the movie. But do you think, was it the love that he had for his wife, or was it the faith of him in Allah which made him?
யா ஷாஷி. ஸோ லைக் புக்ல வந்து நம்ம படிக்கிறதுக்குமே வந்து ஒரு படத்துல வந்து ஸ்கிரீன் பிளேவா எடுக்கணும்னா அதுல நிறைய வந்து சேஞ்சஸ் அந்த ஸ்கிரீன் பிளேக்காக நிறைய விஷயங்கள் வந்து கதை போக்க வந்து மாத்திருப்பாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில வந்து நபீல் அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்குறது, அப்புறம் ஆடுகளோட வாழறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டி சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஆஹ் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுல வந்து நேரோவா அந்த அர்பாப் அப்படி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைக் அந்த ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் வந்து அமலா பால் ப்ளே பண்ணிருப்பாங்க. அதுல வந்து இருக்க ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து கொஞ்சம் லைட்டா குளோரிஃபை பண்ணி அந்த சீன்ஸ் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி கிளம்புறாரு அதுக்கு ஒரு ஃபியூ பேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெசர்ட்ல எப்படி சர்வைவ் ஆகுறாங்க, அந்த டெசர்ட்ல இருக்கிற அவனோட வாழ்க்கை அவன் மைண்ட் செட்டை பத்தி புக்ல வந்து டீட்டெயில கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவரோட ஒய்ஃப் வந்து ஆப்வியஸ்லி அவர் வந்து ஹி லவ்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் மதர். அதுல வந்து இந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர் வந்து அந்த ஆடுகளோட ஆடா வந்து வாழ்ந்துட்டு இருக்கப்போ அவர் வந்து ஒரு பாயிண்ட்ல ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து எழுத ஆரம்பிப்பாரு. கீழே ஒரு பேக்ல வச்சிருந்த ஒரு பேப்பர் எடுத்து எழுதாத ஒரு பென் எடுத்து லைக் அவர் கிறுக்கிட்டு வந்து ஒரு சைனுக்காக ஒரு லவ் லெட்டர் வந்து எழுதிருப்பாங்க. நாங்க வந்து சேர்ந்துட்டேன், இங்க வந்து ஒரு பெரிய ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன், நீ வந்து என்னை எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இங்க வந்து ஒரு நான் மட்டன் எல்லாம் சாப்பிட்டேன், இங்க ஒரு பால் எல்லாம் குடிச்சேன், இந்த அதெல்லாம் டின்னர் எல்லாம் சூப்பரா இருக்கு, அதுல இங்க ஊர்ல இருக்கவங்க வந்து இங்க வேலை கொடுக்குறவங்க வந்து நல்லாவே பாத்துக்கிறாங்க, நான் ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு அப்படியே ஒரு அந்த லெட்டரை நெஞ்சில வச்சு பதிச்சுட்டு அவர் வந்து அழ ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இந்த லெட்டர் வந்து போக போறது இல்ல. சைனுவா அந்த ஊர்ல தான் இருக்கு, அவரோட கேரளால தான் இருப்பாங்க. ஆனா அவங்க பார்க்க போறது இல்லை, இனிமே சந்திப்போமோன்னு தெரியுது. கூட இந்த அவர் கொடுத்த அந்த ஒய்ஃப் கொடுத்த அந்த ஊறுகாய் பாட்டில் அந்த பையிலே வந்து அப்படியே கிடக்கும். அது இதுவாக ஆரம்பிச்சு அந்த பையிலே. சோ அதை எடுத்து பார்ப்பாரு. அவரோட கூட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கும். சோ அதையுமே வந்து புக்ல வந்து அழகா கொடுத்திருப்பாங்க. சோ புக்ல இருக்கிறதுக்கும் படத்துல வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கிரீன் பிளேவா பண்றோம் இல்ல. சோ இட்ஸ் பெட்டர் டு ரீட் இன் புக் அண்ட் அதுக்கப்புறமா நீங்க படத்தை பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றேன். Thank you, Hari. Thank you. தேங்க்யூ. And if anyone has any queries or any questions, you can post it to Harinath or you can drop it in the chat box. So yes, no questions. Yeah, nice, Hari, good job. Thank you, Danish bro. Thanks a lot. Hello. Moving on, we have our next reviewer of this week, which is Ritika Sendil Kumar from SRM IST Vadaparni, Chennai. She'll be reviewing Colleen Hoover's It Ends With Us. Ritika, are you here? Yeah, I'm here. Yeah, am I audible? Yeah, you are audible. Thank you. Thank you guys for giving me this opportunity to review my favorite book. I'm going to be reviewing the book called It Ends With Us by Colleen Hoover. It's a book that made me to realize how different people are in this world. By starting with Lily. Lily is the main character here. She is a 23-year-old who wants to open a floral shop in Boston. At that time, her father died. She has to say 5 good things about her father at his funeral. So she don't have anything to say good thing about him because he was very abusive towards her mother, and she was resenting him and his mother because she chose to stay with him even after all the abuse and domestic violence. So after she moved to Boston at her apartment, she was cleaning and she was getting ready. At that time, she found a childhood journal. She writes journal
to the host called Ellen. She's a host that does game shows, interviews like that. So at that time, she read about a childhood love, first love, Atlas. She remembered the things he said to her about going to Boston and joining the military. When he left, he gave her a magnet called Everything is Better at Boston. She still has that in her fridge. That's really sweet. Now, Rael comes into the story. Rael is a person who's very charming. He's a 30-year-old neurosurgeon. Um, he does not like commitment, but Lily is not like that. They are quite opposite to each other. Lily likes commitments, but Rael does not like that. Eventually, they will build feelings for each other. After that, they will go into a relationship, which is good, and everything was going good. But at one point, Lily laughs when Rael drops a casserole on his hand. Um, she laughs and he slaps her, saying that how important his hand is to him. He's a neurosurgeon. Like at that point, she had a vision of her mother and father, which was really emotional for me. And he said he's sorry, apologized, and really warned him that if he ever do that again, she would leave him. After that, Lily and Rael will be going to a restaurant to dining. At that time, they will see Atlas. Atlas recognized Lily. Lily also recognized Atlas. He asked, "What happened to your eye?" She said it was an accident. He did not buy that. Atlas and Rael got into a fight. Ryan was very jealous at that time. Lily said it was nothing. It has nothing to do with him anymore, like that. She convinced him. After that, Atlas comes to Lily's floral shop and gave his number in case of emergency. He can contact her and him. After that, Rael found Lily's phone, and she had a phone case. Behind that, she had that number. He called. Guess what happened? Atlas talked, and he found out. He was very angry. He has anger issues. So they went down the stairs fighting with each other. At that time, Rael pushed Lily. She had a concussion. He tried to manipulate her, like, you fall, I didn't, you fell on your own, like that. But Rael knew what happened. He exactly knew what happened at that time. Till now, I can't accept that Rael is trying to manipulate. She knows. She is thinking, the words are going in her head, like, no, I didn't feel. He pushed me, like that. At that time, he confessed about how his younger brother died. When he and his younger brother were playing, uh, his father had a real gun under his pillow. Ryan did not know that it was real. He thought it was a toy, and he took and shot his own brother. He's still guilty of what happened. That's why he became a doctor. So everything went well. At one point, Lily is very passionate about writing journals. She writes every single important thing that happened in her life. Like she doesn't have much friends. She don't talk to anyone. That's the way she expresses her feelings, and that helps her a lot. Rael found all the journals and read everything, even the magnet. He thought she was having an affair, and I did not expect Rael to behave like that. He was behaving like an animal, and he tried to force her. At that time, she went into an unconscious state. When she woke up, she escaped. She went to Atlas. Atlas took her to the hospital. At that time, she get to know that she's pregnant. It was really tough for her. After the baby was born, it was in she gave it to Rael, and they both were sitting beside. Um, she asks, "Can we name her after your brother, Emma or Remy?" It was really sweet. After that, tears in her eyes, she asked, "I will ask you 3 questions. You have to answer them." My boyfriend hit me. He said he's sorry. Then my husband pushed me down the stairs. He said it was an accident. He said it was okay. Smiling and crying at the same time, really said. My husband forced me, but I love him. Lily asked the question. She asked, "What would you say to a daughter? Say to your daughter if she came and said
they said these two things to you. He said, I would beg her to leave him. I would beg her. Literally, I will beg her to leave him, she said. He said. She said, she cried. She cried while smiling. Ryle gave Emma to Lily and went outside. Emma was held by Lily. Kissing her on the forehead, Lily says, my mother went through it. I went through it. I'll be damned if I allow my daughter to go through it. It stops here with me and you. It ends with us. So this is how the book ends, but I like most of Colleen Hoover books, but I'm not a big fan of her. I'm a fan of her books, but not a big fan of the author. So Lily is a character that she built was very unique. Lily was very unique. Her characteristics, her intentions, her thoughts, everything was different. The way she thought that I would never live my father and mother's life was very touching for me. And Colleen Hoover made the right choice, by um, separating Lily and Ryle, because Lily made the right choice, exactly the right choice by leaving Ryle for her daughter. Nobody would do that. If I went through Lily's life, if I was going through Lily's life, I would definitely do. I can't allow my daughter to go through what stuff that I went through. I would never do that. So yeah, Colin Hoover said that it was the hardest book she ever written because it was very personal to her. It happened to her personally in her personal life. So this why did I do this to a book today means the movie adaptation. It ends with us as a movie adaptation. When they said it was going to be a movie adaptation, I was really excited for the movie to come out. I was very hyped because when I read this book, I had the satisfaction. I thought that I will have the satisfaction after seeing the book, but movie, but I did not have that satisfaction. Many scenes where it was like the important scenes, everything, the dialogues, everything. I did not, I did not expect that to happen like that. I was very disappointed in the movie. When I went to see the movie, I was very excited, but when I finished it, I was like, what just happened? What did I see? Like that. It happened. I was telling my sister, like 1.5 years back. This was published in August 2016. I read this at 2022, September 25th, I think so. So at that time, when I get to know that the movie is going to be adapted, I told to my sister that I'm really excited. It could be like I can't wait like that. She when I came home, she knew that it was not good. With my expression, she confirmed it. I know what's happened. She did not even ask me anything about that because she knew there's something. If it was okay means I would tell her definitely, but it did not happen like that. So obviously she knew. So it has a sequel. It ends with us. I still can't believe like it ends with us. No, it's the start of Lily's new life. It ended with Ryle, but it started with Atlas. That's why it ends with us, but it started where it ended. That's why I'm seeing the sequel. It starts with us. It's a beautiful life for Lily. It's a beautiful chance to live her life the way she wanted, not like a father or a mother, the way she wanted, and the way he wanted the Atlas. So personally, it has places in my heart. This book, it ends with us. I never want to forget this book. That's why I wrote even the date of reading it, because I like reading and writing the stories that I will keep a journal like that. I read and I write. That's all. So that's why I have the dates remembered. So this is my review. I'm ending my review with this. Thank you.
All right. Thank you so much, Ritika, for that review. Today was really interesting in the sense that we had both our reviewers. Both of them talked about books that were later turned into movies. But then our first one, Hari, I don't think he ever had any, uh, although he might have had some criticisms, I don't think he particularly disliked movie. Rather, he told us that, he basically read the novel in anticipation and in the hype of going to the movie. Whereas our second reviewer, Ritika, we had a person who actually really loved the novel, but then when you know when she went and watched the movie, she was left disappointed. I guess that's the beauty of literature, guys. Anyone can interpret any story, I mean the same story, in any number of ways, and yeah, each interpretation is in sync with our own experiences and everything that we've went through. So yes, thank you so much, Ritika. Thank you so much, Hari, for your goated review, I must say. All right then. So now we shall move on to our to welcoming our special guest. Today, our special guest is Dr. Denish. So, judging from the replies on the chat box, I guess he had a really good time listening to us. He was also really eager when we were talking with him earlier while inviting him this weekend for our forum. He's a really well learned and a person who always takes part in forums like this. So, okay, without further ado, I'd like to welcome Dr. Denish. Yes, sir. The stage is yours. Hello. Am I audible? Yes, sir, you're audible. Yeah. So, so thanks for this invitation, and happy to collaborate with this Wisdom Arcadia platform, a literary platform, right? Yeah, the platform traverses from literature, humanities, philosophy, whatnot. Yeah, and thanks, Krish, for this opportunity. I don't know what I supposed to speak. I have few observations. Hari and Ritika, you have done a good job, and I have few questions and observations related to your review presentation. And do you all agree that the characterization, it is more of confession in nature in the stories? Hari and Ritika, Yeah, hi, sir. it is more of a confession. It's like கன்ஃபெஷன்ன்றதை விட அவங்க எமோஷன்ஸை கோத்ரூ பண்ணது, அவங்களோட அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கறது இன்னும் ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதை வந்து டீட்டெயில்டா வந்து சொல்லியிருப்பாங்க சார். ஸோ நாட் ஓன்லி அபவுட் தட் நஜீப் கேரக்டர், இது ஒவ்வொரு கேரக்டருமே அந்த சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது, அவனோட எமோஷன்ஸ் வந்து அவன் எப்படி ஃபீல் பண்ணா, அப்புறம் இந்த ஆடுங்களோடதா இருக்கட்டும், அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பியூட்டிஃபுல்லா அந்த நரேஷன் தான் சொல்ல வரேன். அதுவும் வந்து இந்த ஸ்டோரி லைன் வந்து நான் லீனியரா தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நஜீபோட கன்ஃபியூஷன் மட்டும் இல்லாம எல்லாரோட அந்த மைண்ட் செட், அந்த நம்ம ரீட் பண்றப்பவே இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால we can predict and observe that, sir. So இது ஓவரால் மிங்கிள் தான் சார் இருந்துச்சு. So on the whole, it's an autobiography, right? I think the second, right, the Ritika's story, it ends up with us, right? And that is more of a memoir, or it's like directly like autobiography. Ritika? So it's the memorial, sir. It's not Memoir. Okay. Right. I have observed few items here. What you have presented, you have directly give life to your narration or narrative techniques
of the storyline and the directive techniques and the way the plot has been correspond and construction with the characters and the location. That's a good thing. Apart from that, what I have learned from these two stories is like there is a very detailed correspondence with the mindscape and the landscape of these two stories. Mindscape related to the author as well as the characters who involve the story. At the other side, that landscape related to the time period of those, Arjividam, as well as Colin. It ends with us. And here, when you guys were picturing the story, I easy to connect with two other literary texts. One is The Old Man and the Sea by Ernest Hemingway. This is actually very close to Arjividam. On the other hand, that the story it ends with us, right? That actually very closely associate with other stories like Gregor Rigas or George Rigas, The Ecstasy of Rita Joe. It's a Canadian play. At the same time, the story is very much associated with Samuel Richardson's Pamela or Clarissa. So you have done a good job. Apart from that, maybe you could have give more space to discuss about the aesthetics or the narrative flow of the text, because memory plays a very key role, a very major role in the story of Arjividam. When it comes to it ends with us, it has more of a direct confession. There also memory plays a major role, and the both, I mean, Arjividam as well as it ends with us picturizing us how the narrative line actually switch from the past to present and the present to past. Again, it passed from future to present. So the timescape that actually connects with mindscape of the characters as well as the landscape of the storyline. And apart from survival is also connected to the story of Arjividam. I don't think so that how survival is part of it ends with us, but there is a kind of survivality or the trajectory of survival is also pictured in the story of It Ends With Us. And different heterotopic, like I don't directly connect with Michel Foucault's heterotopic aspects, but there is a heterotopic elements discussed in the stories of Arjividam as well as It Ends With Us. And yeah, the thematic connections, the marginal issues, and more of a psychological aspects pictured very detailedly, like a psychology of an individual, a psychology of the whole story from a background or a backdrop of the whole storyline. Tragic element is a key aspect in these two, in Ends With Us as well as Arjividam. But I would like to focus the genre-specified tragic in a two different sense. The romance tragic element is highly connected to It Ends With Us. When it comes to Arjividam, the whole scene is completely related to the word of tragic or tragicalities. There is no romantic tragedy. I would say like it's a survival tragic. Even the story of It Ends With Us also has its own tragical balancing. Like a character is connected to tragedy, tragical confession connected to an individual, like Lily, right? Am I right, Lily? Revati, or who presented story? Ritika. Yes, Ritika. sir. Okay. Yeah, Ritika. Correct. So the character is connected to more of like I think you all familiar with the writer Ken Kesey? If time permits, just Google who's Ken Kesey and try to know what kind of a writer and what kind of a narrative techniques that he used, and the way that how you observed and share your perspective related to It Ends With Us. As a female, I don't want to picture anything stereotypically, but then as a female, when you share your perspective from your voice at this age of 18 or 19, because you're almost past your teenagers, like you're no more in 13 or 14 or 15, you're almost
traversing from your beyond your 18s. So with your adulthood, perspectives or a global observation, the story is very much association with Samuel Richardson's point of narrative technique. And how I do not know how Colin is a writer from US or from England. Any idea? It's US, sir. Okay, US. Okay. Maybe you supposed to as Krish said, like we may have different interpretation and perspectives, but then whether you all aware of the title called Death of the Author, I don't think so that there is no death for these two authors in the story, because they actually live in the story and they are all the real characters in the story too. Because Benjamin, right? Benjamin Blessy, who actually traversed a story as an adapter from a novel line to a screen line, because Yes, the sir. movie was actually adapted by Blessy, and she got the movie also got popular, right? And it's a storyline, originally written by Benjamin, right? Benjamin or Benjamin? Benjamin. Benjamin, sir. Yes, sir. Benjamin, yes. And the case that Ritik also mentioned that It Ends With Us is also adapted into a movie version, right? A film adaptation is also available, right? Came out So- on August 9. Okay, what is the movie title? It Ends With Us only, sir. Oh, same. Okay. So when it comes to novel to a film, the adaptation matters. As far as lovers of movie, we have a different perspective of viewing, or get into the characters to the real life. Is it easy to watch, or it easy to connect with us? But when it comes to reading the whole story, it will definitely take time to picture, or getting oneness with the story or the characters of the storyline. So you guys have actually done a proper job, but anthropocentrically or sociologically or sociopolitically, that I have noted these aspects. Apart from anthro-sociological or sociopolitical aspects, gender matters. In the case of Arjividam, socio-political economical state of the hero or a protagonist who who migrated from a land of India, from India to the storyline actually taken place in a UAE country, right? It's a mid-Palestinian country. Yes, sir. Arab. What is the exact, Arab, right? Saudi Arabia, sir. Desert. Saudi Arabia. Okay. And in this case, that it is actually, as Ritika directly use a word, and the very first word that what she used is very domestic. So this is actually not happen in a different landscape. It is happen in the domestic scale. So it's about the gender of where a male, he's supposed to take care of his family, he's supposed to support his society, and to enhance his family economical state. So he actually traveled from one to the other, and where I consciously use the word other, and you try to connect the word other into different senses. One is from the socio-political line, the other one it is about his survival line, where he is supposed to take care of his family as a father, as a husband, as a male. He has a more responsibility in the Indian context. So he believes, and he actually traveled from his home to the other. So I would say, like, the self-identity of displacement happen in a different dynamics. When it comes to It Ends With Us, it is about the gender. It is about how Lily, right? Lily is a lead character in the story. Yeah. So she actually isolated herself. She actually confessed herself, and she is readily accept the situation too. And as you said, like, the kind of I don't know what she'll say, like, because some words are words that are very derogatory in the nature as far as the storyline is concerned. But then the tragicality that actually it gives life in both stages, like in the story of Arjividam as well as the story of It Ends With Us. Maybe when you look at the storyline of the goat's life, the goat days, or It Ends With Us, it is actually
just directly when you look at the storyline, it actually gives a life like in a positive way. But when you start reading the story word by word, the semantical understanding, because I read the story completely in English, The Goat Life. But I have never ever heard the story, It Ends With Us. But I hope that when I Google the story before getting into this review platform, in Google, it shows that people have actually reviewed a lot, or people have actually, read the story, and the book actually stole more than 1 billion. Am I audible? Yes, sir, you're audible. You're audible. Yes. There is a power cut. Wait a second. Okay, I'll just go with my oral wording. And I at the end that I have more words to discuss further. The characterization, the story techniques, or the plot moving from one platform to the other, like a Land of India with more of a dream to settle in a place, and where the hero he actually had very worst experience to travel from back to his motherland, and it all like it's like it's I would say like it's a like a chutneyfied Indian migrant experience, or a person who actually to safeguard his family. When it comes to the story, I mean, It Ends With Us. It is more of an individual, gender-based, or like I don't know. I supposed to find the exact word to appreciate this context, and you can do a further like you may do a comparative study with other literature texts. Even in Tamil, we have wonderful literary texts related to this story, like Adijividam, as well as it ends with us. Because It Ends With Us, it is like I don't know, like the movie how it actually adapted. But as far as Ritika is picturizing the whole, or review the whole, your observation is connected so easy for you, because as a female, you give actually voice for the character like a voiceless Lily to the situation. So yeah, on the whole, that you have done your job proper. And maybe if I would be in a position to ready with the text, or if I read the whole story, it would be easy for me to go further. But uh, uh, on the whole, aesthetically, as a student of literature or a student of letters, I would be in a position to happily go for my reception in two different ways. One is like the way you have taken the story and the way you have share your perspective. Number two, that's fine. Number two, that no, you're all doing your undergraduation. Maybe when you get more of your critical or theoretical perspective, that will give you more flavor or ingredients to to strengthen your storylines. So on the whole, that I'm happy to congratulate Wisdom Academia platform, Arcadia platform. This word Arcadia is actually taken from a Greek root word, right? And like Arcadia, it is actually doing or initiating a good task, maybe of your continuous reading. I don't expect that you're supposed to coil all your midnights or your days, but then spending at least with one book, this will actually give you a life. Maybe for this point, people always have that killing our times during the Sabbath. No, I mean the Sunday. It's not a big issue, but then you're actually enlightening yourself, meeting a new people, because Hari, right? Hari, the one who actually reviewed the first Arjividam. I'm happy about your your Tamil pronunciation. Like, I do not know where is your native. Like the tongue that you actually stress for la, right? That is so good, and I deeply expect that. Try to don't switch over from Tamil to English or English to Tamil. Bilingually, you okay with this, but then try to read more of your Tamil, enhance your Tamil clarity, because you beautify your language.
because the story Goat Life, actually Goat Life is translated by one of my professors from St. Joseph's, and currently he's a professor of English and comparative literatures from and who is teaching as a professor of English and comparative studies at University of Kerala, Professor Joseph Koel Pillai, and who taught the introduction to comparative literature as well as aesthetics to us when we were students of bachelor's. And so, Hari, you can take more effort to beautify your Tamil narrative skill, and as well as colons, like it ends with us, done by Ritika. You can also take a contemporary of Colin's writings or other writers of her time. I think Collins, it ends with us. It ends somewhere in 2010 or 2000. I mean 2000 before post-COVID. I mean post-COVID or pre-COVID. Pre-COVID, I think so, sir. Okay, pre-COVID. Okay, so maybe COVID has a different scenario. If you read the story, but I don't think so that the story has a different interpretation for the post-COVID section. Maybe maybe you're a student of a master's. You may read more theoretical aspects. Those theoretical grounds will give you a real-time flavor. As I quoted, like Samuel Richardson's Pamela and Clarissa, how confessional elements that always psychologically how the story is psychoanalytically connected to the self of Lily. So you gave actually life to Lily, and as well as Hari also gave life to now Benjamin's hero. Who's that hero? Hari? Najib, sir. Najib. Najib. Yeah, Najib Muhammad, right? Muhammad. Yeah. So thank you for this opportunity, and I expect to connect with you for the further Sundays, because less numbers, we have more interaction. I thank Krish for this opportunity, because always teaching technical English or English for science and technology, or history of science and technology, or technical report writing, we are so like always connected to technology related content preparation or content teaching. But after long, it's been 3 or 4 years, I think so, I end up with literature. Thanks for this opportunity, and I wholeheartedly thank Hari and Ritika. I expect a lot from you. Yeah, thank you all. Thank you so much, sir. Thank you so much. Yeah. Thank you so much, sir, for your valuable words. I hope it was a really good learning experience for everyone, because I learned a lot from it on how do I go about, not just from what sir said, but also from what the reviewers did today. They have done a really incredible job of interpretation. And to be honest, I don't think I would be able to do that level of interpretation, because I am not the biggest fan of movies. I am to a certain extent a movie hater even. So, anyways, all right. And then as Krish, you can't escape actually. Sorry for the interruption. You can't escape from movies, because if you are a student of literature, you're supposed to appreciate film or cinema literatures too, because this is also part of today's literature thing. Yeah. Yeah, I hope with some age and maturity and clarity, I'll be able to catch up with it as like you all. Anyways, as we reach the end of today's forum, let me thank our guest for today, Dr. Danish, for being with us, for patiently listening and taking part in our discussion. I would like to extend my gratitude, and I would like to propose my vote of thanks. Firstly, actually, I think he's not here with us today because of some other commitments, but Dr. Olivanan, who always who's always the Oli for our platform, and the other core team members, my great friends Trisha, Shashi, and Haripriya. You all rock, guys. And also today's reviewers, Hari and Ritika. I cannot stress enough. I might be getting repetitive, but I cannot stress enough Exactly. how good you guys were.
And also, our most important part is our members and the viewers who contribute so much to us. You are always a source of encouragement. And I'd also like to plug our Instagram page, which we recently started. So, guys, we'd really appreciate if you dropped a follow, because this is going to be our primary medium of reaching out to newer people, and you'll also be getting updates about our forums, contests that we have, and yes, so go do that. And if you want your friend, your brother, your sister to be uh, a better version of themselves, ask them to pick a book, read, maybe ask them to join our community as well. And I guess we can end on that note today, guys. Happy Sunday evening, and yeah, goodbye. Goodbye, guys. Bye, Grish. Bye, sir. Thank you. Bye, guys.